என்னால் வலி தாங்க முடியாது. ஆனால் அந்த வலி கூட எனக்கு வலிக்குதுன்னு அவனுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்கோசரம் அப்படியே மாற்றி அப்படியே பைத்தியம் மாதிரி சிரிச்சிருவேன். உண்மையிலே சிஸ்டர் உங்களை பார்க்க எங்களுக்கே பாவமாக இருக்குது. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? பப்ளிசிட்டிக்கா இல்லை இது? ஆனால் உங்களை வீடியோலாம் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மாதிரிலாம் இருக்குது. பப்ளிசிட்டி வேணுமா? உங்களுக்கு என்ன தான் வேணும்? நான் கார்த்தியை உண்மையாக லவ் பண்ணுறேன். என்னால் அவளை பற்றி என் மனசுலேருந்து என் ஆட்ட முடியும் அவன் தான் இருக்கான். உண்மையாகவே அவர் தான் இருக்காரா? அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல சிஸ்டர். அவர் நாளைக்கு அவர் ஃபேமிலியில் வேறு இஷ்யூ வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்க ஒய்ஃபு சம்மதம் சொல்லிட்டாங்க. ஒரு வேளை வேணாம் நான் நீ ஃபேமிலியோட வந்துன்னு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? நான் எனக்கு ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அந்த குழந்தைய நானே வளர்த்துக்குவேன். அவர் கேட்டாருன்னா அந்த குழந்தைய அவர்கிட்ட கொடுத்துருவேன். எனக்குன்னு கார்த்தி கூட வாழ்ந்தா. உங்கள் வாழ்க்கையை யோசிச்சு பார்த்தீங்களா? என் வாழ்க்கையில் கல்யாணமே வேணான்ட்டு இருந்தால் கார்த்தி வந்தார். என்னை விட்டுட்டு போனாலும் நான் அதை பற்றி வருத்தப்பட மாட்டேன். என் கூட வாழ்றது முடியும் எனக்கு உண்மையாக வாழ்ந்துட்டாரு. எல்லாரும் சொன்னாங்க 200K சப்ஸ்கிரைபர் வந்தாலும் நான் கார்த்தி விட்டுட்டு போயிடுவான்னு சொன்னாங்க. பரவாயில்ல, எத்தனையோ யூடியூபர்ஸ் 300K என்ன 500K கூட வச்சுருக்காங்க. அதுக்காக என்ன அந்த 3 மாதம் என் கூட அவர் வாழ்ந்தா கூட ஒரு புருஷனா